சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருவாய். சச்சரவின்றி சாகா நெறில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க உள்ளோம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதத்திலே தொடக்கத்திற்கு முன்பாகவே நீங்கள் 7.5 சனியின் பிடியிலே சிக்கி தவித்து கொண்டிருப்பது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். வரவுக்கு மிஞ்சின செலவு, எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறாமல் தடை தாமதம், தொழில் தேக்கம், குடும்பத்தில் சில சுபகாரியங்களுக்கு தடை, மன கஷ்டம், பண கஷ்டம், நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, நீங்கள் அரசியல் எதிர்பார்த்த பதவி கிடைக்காத ஒரு மனச்சோர்வு, எதை எடுத்தாலும் தடங்கள் தாமதத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க உள்ளோம். ஒன்று, ஜன்மசனி வாட்டி வதைக்கிறது. மற்றொன்று, வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான், அஷ்டமத்திலே கேது பகவான். இப்படி பல சூழல்களில் நீங்கள் தொழிலும் எந்த ஒரு சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத ஒரு நிலை, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத ஒரு நிலை, எதுக்கெடுத்தாலும் தடங்களையே சந்தித்து வருகின்றீர்கள், விரயத்தையே சந்தித்து வருகிறீர்கள். இப்படி இருக்கும்போது எப்படி சார் இருக்க போகிறது இந்த ஆனி மாதம் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள் அல்லவா? கும்பராசி அன்பர்களே, இத்தனையும் தட்டி தகர்த்து வெற்றி நடைபெற வைக்கிறது இந்த விபரீத ராஜயோகம். கும்பராசி நேயர்களே, திடீரென்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட காற்று, அதிர்ஷ்ட மழை, செல்வ மழை அனைத்து எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்குடைய புத பகவான், அதாவது கும்பராசிக்கு கன்னிராசிக்கு அதிபதியான புத பகவான் அவர் 6லே வந்து அமர்கிறார். ஆனி மாதம் 12ஆம் தேதி முதல் அவர் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே வந்து அமர்வது 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இப்பொழுது 6ஆம் இடத்தில் அமர்ந்த புத பகவான் 8ஆம் இடத்துக்கு அதிபதியானவர், அவர் 12ஆம் இடத்தை பார்ப்பது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஏனென்றால் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியானவர், திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவரே, அஷ்டமஸ்தானத்துக்கும் அவரே என்பதனால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வாரி வாரி வழங்கப் போகிறார் இந்த புத பகவான். அதோடு மட்டுமல்ல, குருவின் பார்வையும் 8ஆம் இடத்தில் பதிகிறது. ஏனென்றால் குரு பார்வை சுபர் பார்வை, புதன் பார்வை சிறப்பான பார்வை 12ஆம் இடத்துக்கு பதிகிறது. இப்படி சுப ஸ்தானங்களை சுபகிரகங்கள் பார்ப்பது அசுப இடங்களை பார்க்கிறார். அதாவது 8ஆம் இடம் துர்ஸ்தான ஜோதிடத்திலே, 12ஆம் இடம் துர்ஸ்தானம். இந்த இரண்டுக்கும் குருவின் பார்வையும் புதனின் பார்வை இருந்தனால் திடீர் அதிர்ஷ்ட மழை, திடீர் என்று உங்களுக்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தொழில் லாபம், ஒரு முன்னேற்றம், வெளிநாட்டில் சென்று சம்பாதிக்கின்ற ஒரு யோகம், அல்லது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேருவது, நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை குவிய போகிறது. நீண்ட நாள் நீங்கள் தீட்டி வைத்த ஒரு பதவிக்காகவோ அல்லது ஒரு இடத்திற்காகவோ ஏதோ ஒன்றுனா அது திடீரென்று உங்கள் கைக்கு வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆற்றப் போகிறது. அத்தோடு மட்டுமல்ல, சோர்வையும் தோல்வியும் கட்டி வந்த நீங்கள் இனி விளையாட்டுத் துறையில் மட்டுமல்ல பதக்கத்தை பெறப்போகிறீர்கள். ஏனென்றால் கலைகளுக்கு அதிபதியான புத பகவானே மறைந்த புதன், நிறைந்த வித்தை, நிறைந்த கல்வி என்று கூறுவார்கள். அதே போல் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்கப் போகின்றார்கள், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஜொலிக்கப் போகிறீர்கள், தகவல் தொடர்பு உள்ளவர்கள், கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள், ஐடி துறையில் உள்ளவர்கள், தொழில் துறையில் உள்ளவர்களுக்கும், இன்ஜினியர் துறையில் உள்ளவர்களுக்கும், இதுபோல் எந்த துறையில் இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றியை காணப்படுகிறது. கும்பராசிக்கு இந்த விபரீத ராஜயோகம் பொன் பொருளை அள்ளி தருவது மட்டுமல்ல, பதவியை தேடி வந்து உங்களை சேரப்போகிறது. நீங்கள் கனவிலும் நினைத்து பாராத அளவுக்கு இந்த விபரீத ராஜயோகம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தரும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பொதுவாக குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வீட்டிற்கு அதிபதியானவர் உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 6, 8, 12 தொடர்பு வந்தால் அற்புதமான விபரீத ராஜயோகத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஜோதிடத்தின் விதி. அந்த வரிசையிலே உங்களுக்கு நட்பு கிரகமான புதன் 8க்கு அதிபதியானவர் 6ல் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு அடித்தது பார் அதிர்ஷ்ட மழை. சார், திடீர் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் திடீர் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், தொழில் மட்டுமல்ல நீண்ட நாள் வராத வசூல் ஆகாத பணம் வந்து சேரும். தொழில் நீங்கள் எதிர்பார்க்காத கான்ட்ராக்ட் ரொம்ப நாள் எதிர்பார்த்தீங்களா, அது திடீர் என்று கிடைக்கும்.
நீங்கள் எதிர்பாராத வாகனம் வாங்க வேண்டும்னா அது கிடைக்கும். நீண்ட நாள் ஒரு இடத்தை வாங்கணும்னா அது கிடைக்கும். வீடு கட்ட திட்டமிட்டுனா அது கிடைக்கும். அனைத்தையுமே இந்த விபரீத ராஜயோகம் வாரி வாரி தரும். உடல் சோர்வில் இருந்தவர்கள் திடீரென்று என்ன சார் டாக்டரே அசன்படு என்ன சார் இப்படி ஒரு முன்னேற்றம் என்று மாணவர்கள் கல்வியில் மந்தத்திலிருந்து நல்ல முறையில் படிப்பார்கள். திடீரென்று திருமணம் நடக்கும். திடீரென்று புத்தர் பேரு கிடைக்கும். ஏனென்றால் இது விபரீத ராஜயோகம் அள்ளி அள்ளி தரும். அதாவது விபரீதம் என்றால் நீங்கள் எதிர்பாராததை கொடுக்கக்கூடியதுதான். திடீர் அதிர்ஷ்ட மழை, பணம் பல வழியில் வரும். நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் தொட்டதெல்லாம் பொண்ணுன்றாங்களா அது மாதிரி. அதே போல உங்களுக்கு 100 ரூபாய் விற்காத ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு போகும். அதே போல நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் நீண்ட நாளா நீங்க விலை போகாத இடம் கூட இப்போது விற்று நல்ல காசாக புதிய வாகனம் வாங்கி அதிர்ஷ்டத்து மேல் அதிர்ஷ்டம். கும்பராசிக்கு 7 சனி, ஜென்ம சனி, பாகிஸ்தானத்திலே ராகு, 8 கேது, இந்த நிலை மாறி விபரீத ராஜ்யம் உங்களை விபரீத ராஜ்யத்திலிருந்து கோடிக்கணக்கில் சம்பாதி வைக்குமா அல்லது திடீர் அரசியல் போக தருமா? இடமாற்றத்தோடு டிரான்ஸ்பர், பதவி உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம், இந்த நாள் திட்டம் அனைத்து வெற்றி பெறும். இந்த கும்பராசிக்கு விபரீத ராஜயோகம் பதவி பொன் பொருள் அள்ளி அள்ளி தரப்போகிறது. கும்பராசி நண்பர்களே, யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம்.